ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வேஹிரி சேனல். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு நான் மனதார வேண்டிக்கிறேன். இன்றைக்கி அதிகாலையிலிருந்து 10 மணி வரைக்கும் நான் செய்த வேலைகளை தான் ஒரு விலாகாக கொடுத்துருக்கேன். வீடியோ முழுதுமே பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எப்பொழுதும் போல் தான் நைட்டே பார்த்தீங்கன்னா கிச்சன் அப்புறம் ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். காலையில் எழுந்திரிச்சு வந்து ஹாலெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு வாசலெல்லாம் கூட்டி விட்டுட்டு மங்களகரமாக அந்த சாணம்லாம் தெளித்து விட்டுட்டு இந்த கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி கோலம் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான விளக்கு கோலம் தான். 7 புள்ளி வச்சு 4 புள்ளியில் முடிக்கிற மாதிரியான ஒரு கோலம், சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச மாதிரியான கோலம் வந்து வாசல் வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். எல்லா வீடியோக்குள்ளையுமே நான் சொல்கிற மாதிரி தான், நம்ம அதிகாலை நேரத்தில் எழுந்திரிச்சு இந்த மாதிரி மங்களகரமான வேலைகள்லாம் பார்க்கும்பொழுது மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட இப்போ அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு வேலை பார்க்குறது ஒரு 1 இயராக பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதற்கு முன்னாடி வந்து பண்ணுவேன், ஆனால் அந்த விளக்கெலாம் வந்து வைக்க மாட்டேன். அப்போ வந்து எங்கள் வீட்டில் ஒன் டைம் வந்து கேட்டாங்க, நீ வந்து அதிகாலை நேரத்தில் எழுந்திரிச்சு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்து விளக்கு வைக்கிறதுனால மட்டும் எல்லாமே மாறிடுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன் டைம் வந்து கேட்டிருந்தாங்க. அப்போ வந்து எனக்கு தோணுச்சு, நம்ம வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் வந்து இந்த வேலையை வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இந்த வேலையை செய்கிறோம், அது வந்து கண்டினியூஸாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன். எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நடக்கிறதுக்கு வந்து நாளாகும். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து எழுந்துச்சு நம்ம செய்யும் பொழுது சில பேருக்கு உடனுக்குடனே நடக்கும், நம்ம கொஞ்சம் காலதாமதமாகும். ஆனால் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை மட்டும்தான் வந்து இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்துச்சு நம்ம விளக்கு ஏற்றும் போது வந்து நடக்கும். அது வந்து செய்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக புரியும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா விளக்கு வைக்கிறதுனால மட்டும் எல்லா கஷ்டமே தீர்ந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருந்தாங்க. ஆனால் வந்து இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 இயராக நான் வந்து அதிகாலையில் எழுந்துச்சு எல்லா வேலையுமே பார்த்துட்டு விளக்கெலாம் ஏற்றும் பொழுது பார்த்திங்கன்னா ஒரு பதிவு வந்து என் கண்ணில் வந்து பட்டுது. எனக்கு வந்து இந்த சோசியல் மீடியானுங்கிறதே என்னென்னு தெரியாது. 2வது பார்த்திங்கன்னா இதில் வர்றதுக்கெலாம் எனக்கு விருப்பமும் கிடையாது. ஆனால் ஒரு பதிவு மூலமாக எனக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. நம்ம வீட்டிலேயே இருந்துக்கிட்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2 குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க. அவங்கள வந்து பார்த்துக்க யாரும் இல்லை, நம்ம தான் முழுசும் பார்த்துக்கணும். வீடையும் நம்ம தான் பார்த்துக்கணும். சமையல்லேருந்து எல்லாருமே நம்ம தான் இந்த கவனிக்கணுங்கிற பொழுது நான் வந்து வெளியில் ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கு போயிட்டேன்னா என்னோடய குழந்தைகள் வந்து பார்க்குறது கொஞ்சம் சிரமம். ஏன்னா வந்து கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களாக இருந்தாங்கன்னா அவங்கள வந்து கவனிச்சுப்பாங்க. இப்போ வந்து நம்ம சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது அவங்கள முழுக்க முழுக்க நம்ம தான் கவனிக்கிற மாதிரி இருக்கும். அவங்கள விட்டுட்டு நம்ம ஒரு வேலைக்கு போகிறது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். அப்படிங்கிற பொழுது எனக்கு வந்து ஒரு பதிவு மூலியமாக பார்த்திங்கன்னா நம்மளும் என் வீட்டில் இருந்துக்கிட்டே அந்த யூடியூப் சேனலை ஆரம்பிக்கக்கூடாது அப்படிங்கிறது எண்ணத்தையே வந்து பார்த்திங்கன்னா இந்த அதிகாலை நேரத்தில் நான் எழுந்திரிக்கும் பொழுதானது அந்த ஒரு பதிவு வந்து ஒரு யூடியூப்பில் தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். அதன் மூலியமாக நம்மளும் வந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய வந்து வாழ்க்கையே வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு விதமாக வந்து மாற்றிருச்சுன்னு சொல்லலாம். இதற்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு கஷ்டம் இருந்தாலும் நம்ம வந்து அப்படியே டென்ஷனோடு தான் இருப்போம். அது வந்து எப்படி ரிலீஃப் ஆக்குறதுனே தெரியாது. நமக்குன்னு ஒரு வேலை வந்து கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது இதில் நான் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த கோபம்ங்கிறதுலாம் வந்து ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி நம்மளோட மனநிலைகள் முழுதுமே மாற்றக்கூடிய சக்தி வந்து இந்த அதிகாலை நேரத்திற்கு உண்டு. நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு சூழ்நிலைகளை தான் நமக்கு வந்து கொண்டுட்டு வரும். அது வந்து மாற்றமே கிடையாது. நம்ம வந்து முழுமையாக நம்பணும். ஒரு விஷயம் நடக்கலான்னாலும் கூட அது வந்து நடக்கும் அப்படிங்கிற சக்தியும் நமக்கு வந்து கொடுக்கும். ரொம்ப வந்து நம்மளை டிப்ரெஷனெல்லாம் வச்சுக்காது. எது நடந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத மன தைரியத்தை வந்து இந்த அதிகாலை நேரத்தில் நம்ம விளக்கு ஏற்றும் பொழுது வந்து நமக்கு வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கும். அது வந்து நான் என்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக வந்து அனுபவிச்சிருக்கேன். எல்லாருமே விளக்கு ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கட்டாயம்லாம் படுத்து மாட்டேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு பெண்களுமே நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்களை வந்து செய்யும் பொழுது நல்ல ஒரு மனநிலையை வந்து நம்ம கொண்டுட்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். என்னுடைய லைஃப்பில் நான் அதை தான் ஃபாலோ பண்ணேன். இப்போ ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, மனசுக்கு வந்து சந்தோஷமான சூழ்நிலை வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்குது இந்த அதிகாலை நேரத்தில். இதை வந்து தொடர்ந்து நான் வந்து செய்யணுங்கிறது வந்து என்னுடைய ஆசை. கண்டினியூஸாக நான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா துளசி செடி வந்து இன்றைக்கி வந்து புதுசாக வந்து வச்சு விட்டுட்டேன். போன வீடியோவில் வந்து கொடுத்துருந்தேன் இல்லையா, துளசி செடி வந்து வாடி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி மங்களகரமாக புது துளசி செடியெலாம் வச்சு அப்புறம் வந்து
இது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான கல் தான் வச்சுருக்கேன், துளசி செடி வந்து மாடம் வைக்கிற மாதிரி. இதுலேயே மஞ்சள் குங்குமம் போட்டு எல்லாமே வச்சு கோலம்லாம் போட்டு விட்டுட்டு துளசி மாடத்தையும் வந்து தூக்கி வந்து வச்சுட்டேன். ரொம்ப ஒரு அப்படியே மங்களகரமாக இருக்கிற மாதிரி அந்த இடம் வந்து தோணுச்சு. பொதுவாக அந்த துளசி செடியை பார்த்தாலே நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் தீர்ந்துடுன்னு சொல்லிட்டு சொல்கிறது உண்டு. போன வீடியோவில் வந்து ஒரு கமெண்டில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, அக்கா அந்த மேலே அந்த சைடில் அந்த பக்கம் இருக்குல்ல திண்டு, அது மேலே நீங்கள் தூக்கி வைக்கலாம்ல, வச்சு விளக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அது வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம தீபம் வைக்கும்பொழுது தெற்க பார்த்து எரியிற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த திண்டு மேலே வச்சு நம்ம துளசி மாடம் வச்சோம்னா. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடு வாசல் வந்து வடக்க நோக்கிய வீட்டு வாசல் தான் இது. அப்படிங்கிற பொழுது நான் வடக்கு பார்த்து வச்சு தீபம் வந்து கிழக்கு எறிகிற மாதிரிக்கு வந்து வச்சுருவேன். அது ரொம்ப நல்லது. பொதுவாக வந்து தீபம் கிழக்கு நோக்கி இல்லைனா வடக்கு நோக்கி தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் வந்து வைக்கலை, அந்த சைடு வந்து திண்டு மேலே வைக்கல. அது ரெண்டாவது வந்து சிரமம், வெயில் வந்து படுற இடத்துல தான் துளசி செடி வச்சா கொஞ்சம் நல்லா வளரும்னு சொல்லுவாங்க. இது வந்து வெயில் பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி 3:30 ஆயிடுச்சுன்னா ஈவினிங் டைமில் நல்லா வந்து வெயில் ஆரம்பிச்சிடும். அதுவே போதுமான அளவுக்கு தான் இருக்கும். அப்படிங்கிற பொழுது புது துளசி செடி வந்து வாங்கி வச்சுட்டேன். நல்லாவே வந்து இனிமேல் வளரும். ஏன்னா போன டைம் வாங்கின துளசியுமே வந்து பார்த்திங்கன்னா, துளசி செடி எப்பொழுதுமே நம்ம வந்து கொஞ்சம் அடர்த்தியாக இந்த கிளைகள்லாம் சைடு போகிற மாதிரி தான் பார்த்து வாங்கணும். லீனாக இருக்கிற மாதிரிக்கு துளசி செடி வந்து வாங்கக்கூடாது. அப்படியே குச்சி மாதிரி தான் அது வந்து வளரும். பக்கவாட்டு கிளைகள்லாம் எதுவுமே விடாது. அப்படிங்கிறதுனால வந்து அட்சய திருதி அன்னைக்குன்னு வாங்கி வந்து புதுசாக வச்சது தான். வந்து பார்த்திங்கன்னா மங்களகரமாக வந்து வச்சு விட்டுட்டு கோலம்லாம் போட்டு விட்டுட்டேன். அப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு மண் பானையில் வந்து எப்பொழுதுமே தண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. நான் வந்து ஏன்னா அந்த சிட்டுக்குருவிகள் வரும், அப்புறம் தேன் சிட்டுலாம் பார்த்திங்கன்னா ஒரு 12-1 மணி போலலாம் வந்து அந்த நேரத்தில் இந்த இடம்லாம் கொஞ்சம் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். வந்து பார்த்து அந்த பானையில் உள்ள தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு போயிடுவாங்க. அதனால தான் வந்து நான் வந்து வைக்கிறேன். ரெண்டாவது இந்த துளசி செடிக்கிட்டே நம்ம நீர் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. மண் பாத்திரம் நிறைஞ்ச ஒரு பொருட்களை நம்ம வீட்டு வாசல் முன்னாடி வைக்கிறது ரொம்ப ஒரு மங்களகரமான ஒரு சூழ்நிலையை வந்து நம்ம வீட்டுக்கு வந்து கொண்டுட்டு வரும்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு துளசி மாடத்திற்கு எல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சுவிட்டு துளசி செடிக்குமே வச்சு விட்டுட்டு இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு யானை சிலை தான் வச்சுருக்கேன் மேலே. அவங்களுக்கு வந்து பூவெல்லாம் வச்சு பொட்டுலாம் வச்சு விட்டுட்டு இடத்த வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மங்களகரமாக வச்சுட்டு வந்து தீபம்லாம் வந்து ஏற்ற ஆரம்பிச்சுட்டுட்டேன். எப்பொழுதுமே நம்மளுடைய வேண்டுதல்களை வந்து தீபம் ஏற்றி விட்டு நம்ம துளசி செடிக்கிட்ட வேண்டும் பொழுது ரொம்ப ஒரு அது மகாலட்சுமியோட அம்சமாக தான் சொல்லுவாங்க துளசி தாயை. அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து ஒவ்வொரு வீட்லேயுமே வச்சு வழிபடலாம். துளசி மாடம் செடியில் வைக்கும் பொழுது நம்ம கொஞ்சம் சுத்தமாக இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சுத்தம் இல்லாமல் அவங்கள வந்து நம்ம தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் எப்பொழுதுமே குளித்து முடிச்சுட்டு தான் வந்து பொதுவாக நம்ம கை காலையாவது நம்ம சுத்தமாக வச்சுட்டு தான் அந்த துளசி செடி வந்து தொடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரெண்டாவது மனசுமே ரொம்ப சுத்தமாக இருக்கும். உடம்பு மட்டும் சுத்தமாக இருக்கிறது பிரச்சனை இல்லை. சில பேர் எண்ணங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே என்ன சொல்கிறது, வீடு இப்படி வச்சுருக்காங்க நல்லா வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தோடு வந்து இப்படி துளசியெல்லாம் பார்ப்பாங்க. அப்படி நிறைய டைம் வந்து கருகிலாம் போயிருக்கு, அப்படியே வந்து பார்த்தவங்க நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி நம்மளுடைய மனசை பொறுத்து மன தூய்மை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அது வளரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மையும் கூட தான். எல்லார் வீட்லேயுமே துளசி செடி வாங்கி வைங்க. ரொம்ப ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் கொடுக்கும். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து வீட்டில் வந்து வைக்கும் பொழுது தான் பார்த்திங்கன்னா அது வந்து அதன் மூலயமா நமக்கு ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் வந்து மைண்டில் வந்து ரொம்ப கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறாள் தான் நான். முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம வந்து பாசிட்டிவாக நம்ம வீட்டெல்லாம் வந்து வச்சுக்குப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா துளசி மாடத்துக்கெலாம் வந்து பூஜையெல்லாம் பண்ணி விட்டுட்டு பூஜை அறைக்கு வந்துட்டேன். வந்து சிம்பிளாக வந்து விளக்கெல்லாம் ஏற்றி விட்டுட்டு பத்தி வந்து காட்டி விட்டுட்டு 2 வந்து பார்த்திங்கன்னா பூஜை அறைக்கு வைப்பேன். 2 வந்து வெளியில் வந்து துளசி மாடம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து காட்டி விட்டுட்டு அவங்களுக்கு வந்து செடிகளுக்கு பக்கத்துலேயும் வச்சு விட்டுருவேன். வீடு முழுதுமே வந்து பார்த்திங்கன்னா நறுமணமாக அந்த பத்தியோட வாசனை இருக்கும் பொழுது நல்ல ஒரு மைண்டுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கிற மாதிரி தெரியும். கொஞ்சம் நினச்சி பார்ப்போமே, ஒரு அதிகாலை நேரத்தில் நம்ம வந்து எழுந்திரிச்சு நல்லா மங்களகரமாக குளிச்சு விட்டுட்டு ஒரு தீபம் ஒன்று ஏற்றி விட்டுட்டு வீடு முழுதுமே நல்லா வாசனை நிறைந்த பொருட்களை வந்து வச்சு நம்ம வழிபடும் பொழுது அந்த நாள் முழுதும் நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதன் பிறகு இங்கே பார்த்திங்கன்னா
கப்பு சாம்பிராணி இருக்கு இல்லையா, அது எப்போதுமே நான் அந்த ஸ்டவ்வில் வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு ஒரு சிசரில் வந்து தண்ணி அப்படி எடுக்கிற மாதிரி தான் வச்சுருப்பேன். நல்லா நெருப்பு வந்து நல்லா படும். மற்றபடி நம்ம விளக்கில் காட்டிக்கிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் டைம் ஆகும். அதனால நான் எப்போதுமே ஸ்டவ்வை பற்ற வச்சு அதன் மூலியமாக தான் இந்த தீலாம் எடுத்து வந்து சாம்பிராணி வந்து போடுறது. அது உள்ளே பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் வந்து இந்த சாம்பிராணி அந்த இதில் வச்சுருப்பாங்க. நான் வந்து அதுவுமே வச்சு லைட்டாக அந்த பால் சாம்பிராணி வந்து தட்டி வச்சுருப்பேன். எப்போதுமே சின்ன துகள்களாக வந்து அந்த சாம்பிராணி மேலே வந்து போட்டு விட்டுறது ரொம்ப நறுமணமாக இருக்கும். அந்த கப்பு சாம்பிராணியில் உள்ள இதை மட்டும் போட்டால் நான் அது வாசம் ஒரு மாதிரி தெரியாது, நல்லா தெரியாது. அதன் கூடயே அந்த பால் சாம்பிராணி இருக்கு இல்லையா, அதையும் கொஞ்சம் நம்ம போட்டு விட்டுட்டு வீடு முழுதுமே சாம்பிராணி காட்டும் பொழுது நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் வந்து கிடைக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த கப்பு சாம்பிராணியில் உள்ள அந்த சாம்பிராணி வந்து ரொம்ப நேரத்துக்குலாம் வந்து எரியாது. போட்டதோட வந்து கொஞ்ச நேரம் அந்த வாசனை வரும், அதன் பிறகு போயிடும். ஆனால் நம்ம அதன் கூடயே அந்த கொஞ்சமாக அந்த தட்டி வச்சுக்கிட்டு பால் சாம்பிராணி சேர்த்தோம்னா வீடு முழுதுமே நல்லா ஒரு புகை இருக்கும், நல்ல ஒரு மணமுமே கிடைக்கும். இந்த சாம்பிராணி போடுறதுங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து நிறையா என்ன சொல்கிறது, நல்ல சக்திகளை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டுட்டு வரும்னு சொல்லுவாங்க. நெகட்டிவான வைப்ரன்ஸ் எதுவாக இருந்தாலுமே வெளியில் ஏற்றிடும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த வாசனை வந்து இந்த விஷப்பூச்சிகள்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து அதுக்கு வந்து ஒத்துக்கிறாதுன்னு சொல்லுவாங்க அந்த சாம்பிராணியோட நறுமணம். அதனால் நிறைய பேர் வீட்டிலலாம் இந்த பாம்பு அதிகமாக வரும், பூச்சிகள் விஷப்பூச்சிகள்லாம் வந்து அடிக்கடி வந்து வர்றதை வந்து குறைக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து அந்த சாம்பிராணி தூபம்லாம் காட்டி வீடை நறுமணமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதன் பிறகு தீபம்லாம் காட்ட ஆரம்பிச்சிட்டேன். பூஜை அறைக்கு காட்டி விட்டுட்டு எப்போதும் நிலைவாசலுக்கு அப்புறம் துளசி மாடத்துக்கெலாம் வந்து காட்ட ஆரம்பிச்சிட்டேன். அதிகாலை நேரத்தில் இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யும் பொழுது மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம வந்து எவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, அன்றாடம் வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து நம்ம கடந்து தான் போயிட்டு இருப்போம். அதை கடந்து போனால் தான் நம்ம வாழ்க்கையில் வந்து முன்னேறலாம். அப்படிங்கிற பொழுது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம மனசுக்கு வந்து ஏதோ ஒரு நெருடலாக இருக்கும். இந்த விஷயங்கள்லாம் இப்படி நடக்கலையே, இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இந்த நம்ம அதிகாலை நேரத்தில் எழுந்திரிச்சு தீபம் வச்சு வழிபடும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம லைஃப்பில் வந்து நடக்கும் அப்படிங்கிறத நம்பிக்கையை கொடுக்கும். மனசுக்குமே ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதன் பிறகு தீபம்லாம் வீடு முழுதுமே காட்டி விட்டுட்டு பால் வந்து காய்ச்ச ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி பால் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அதனால் வந்து டீ போட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 குட்டீஸ்க்குமே டீ போட ஆரம்பிச்சிட்டேன். டீ அதிகமாக குடிக்க மாட்டாங்க, இருந்தாலும் பால் நிறையா இருக்குது வேஸ்ட்டாக போயிடும்னு சொல்லிட்டு இன்றைக்கி டீ தான் போட்டு கொடுத்துட்டேன். காலையில் எல்லா வேலைகளையுமே முடிச்சு விட்டுட்டு பார்த்திங்கன்னா மாடி தோட்டத்துக்கெலாம் கொஞ்சம் உரம்லாம் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. பக்கத்துலேயே வந்து இந்த மாடெல்லாம் வச்சு வளர்க்குறாங்க. சாணம் வந்து எப்போதுமே எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் எடுத்து போட்டுருவாங்க. அதை தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்து வந்து மாடி தோட்டத்துக்கெலாம் வந்து போட்டுக்கிருவேன். இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுதான் என்னுடைய செடிகளுக்கெல்லாம் உரம். இன்றைக்கி வீடியோ விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து முழுமையாக நம்புகிறேன். வீடியோ விலாக் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்ம சேனலை வந்து பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ஒரு கமெண்ட் அண்ட் லைக் வந்து கொடுத்துக்குங்க. நீங்கள் சொல்கிற கமெண்டில் தான் எனக்கு நிறைய வீடியோஸ் இந்த மாதிரியான போடுறதுக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் மாடெலாம் நல்லா மேயுது. ரொம்ப ஒரு என்ன சொல்கிற காற்று, இந்த வேப்ப மரத்துலேருந்து வர காற்று மனசுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும். என்னுடைய வீடியோ பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி.